வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பாப்புலரான பெர்ஃப்யூம் கம்பெனிங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மென்ஸுக்காக ஒரு பெர்ஃப்யூம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பெர்ஃப்யூம் போட்டா எந்த கேர்ள்ஸா இருந்தாலும் சரி அவங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஃப்யூமை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சிக்கலும் வந்துச்சு. அட்ராக்ட் ஆனது கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது. 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிங்கம், சிறுத்தை, புலி அப்படின்னு சொல்லி ஜாகுவார்ஸ் இது எல்லாமே அட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துருக்காங்க. அட்ராக்ட்னா என்ன, என்ன ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி வந்திருக்கான் மனிதர்களை. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த அட்ராக்ஷனுக்கு என்ன காரணம்னு ரொம்ப ஆழமா இறங்கி பார்த்தா சிவிட்டான் அப்படின்ற ஒரு சென்ட் மட்டும்தான் இந்த மாதிரியான ஜாகுவார்ஸ் டைகர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இதோடைய ட்ரையல் சென்ட்லயே இது அட்ராக்ட் ஆயிடுச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி மலையில் இருக்கிறவங்கலாம் இல்லை மலை ஏறுறவங்கலாம் இந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணிட்டு போனால் ரொம்ப ஈஸியாகவே அவங்கள சிங்கம் ட்ராக் பண்ணிடும். கொசு கடிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய டென்ஷனான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு சில பேரை கடிக்கும், ஒரு சில பேரை கடிக்காது. மண்டைக்கு மேலே சுற்றுற வரைக்கும் ஓகே தான், அது யாராவது பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்மளை கடிச்சா ஸ்கின் இரிட்டேஷன் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த கொசு எல்லாமே நம்ம காலில் தான் அதிகமாக குறி வைக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பாடியில் லாக்டிக் ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற இடம் கால் தான். அதனால தான் லாக்டிக் ஆசிட்க்கு ரொம்ப ஈஸியாக மஸ்கிட்டோஸ் அட்ராக்ட் ஆகுது. அண்ட் லாக்டிக் ஆசிட் காலில் இருக்கிறதுனால தான் கால் பகுதிகளில் மஸ்கிட்டோஸ் நிறைய கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொசு தொல்லை தாங்க முடியலையப்பான்னு என்ன தான் அடித்தாலும் கூட்டம் கூட்டமாக வந்துட்டே தான் இருக்கும். லாக்டிக் ஆசிடோடைய ப்ரொடக்ஷன் உங்களுடைய காலில் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதுவே பனானா மாதிரியான அதோடைய பீலில் நம்ம யூஸ் பண்ணும்போது சும்மா லைட்டாக நம்ம ஸ்கின்க்கு மேலே தேய்ச்சோம்னாலே அங்க கொசுவுடைய அட்ராக்ஷனே இருக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா பனானா பீல் இருக்கக்கூடிய கெமிக்கல் அதுக்கு பிடிக்காது. உலகத்துல முதல்ல தோன்றிய உயிர் சுவாசிச்சது ஆக்சிஜனே கிடையாது, ஆர்சனிக் கேஸ். ஆனா அந்த ஆர்சனிக் கேஸ் ரொம்ப ஹாஷான கேஸ் ஹியூமன்ஸ்க்குன்னு சொல்றாங்க. இப்போ ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய மிருகங்களும் இந்த எர்த்ல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா முதல்ல தோன்றிய அந்த உயிரினம் ஆர்சனிக் கேஸை சுவாசிச்சது ஏன் அப்படின்ற ஒரு விஷயமே புரியாம தான் இருக்கு. ஆனா அது ஹியூமன்ஸ்க்கு சுத்தமா ஒத்துக்காதுன்னு தான் சொல்றாங்க. 50லேருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா அமெரிக்கா என்ன பண்ணிருக்குன்னா ஒரு கேட்டை வச்சு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஹியூமன்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, என்ன கமாண்ட்லாம் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவே பெரிய ட்ரைனிங் செஷன் ஒன்று நடத்தி ஒரு கேட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. காதில் ஒரு ப்ளூடூத்தை மாட்டி விட்டு சோவியத் ரஷ்யாவுடைய இடத்துக்குள்ளே அனுப்பிச்சு ஒரு ஸ்பை வேலையை பார்க்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்குள்ளே போக வேண்டிய பூனை என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ட்ரக்கில் அடிப்பட்டு இறந்து போயிடுது. இதனால பெரிய அளவில் லாஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அமெரிக்காவுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. சன்லைட் வாங்கவே கூடாது, டேன் ஏறவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்போ போத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சன்லைட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சைனாவில் இருக்கக்கூடிய சிங்டு அப்படின்ற ஒரு பொண்ணு ப்ரூவ் பண்ணிருச்சு. என்னன்னா சின்ன வயசுலேருந்தே சன்லைட்னாவே ஆகாது, சன்லைட் பாடியில் படவே கூடாது அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது, வெளியே போனால் ஃபுல் கவர்டில் போகிறது அப்படின்னு சன்லைட் பாடியிலே படாமல் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஆனால் அதனால பிரச்சனையும் அதுக்கு இருந்திருக்கு. அவங்களும் கண்டுக்கவே கிடையாது. அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நைட்டு தூங்கும் போது சும்மா திரும்பி படுத்திருக்காங்க. அதனால போன் ரொம்ப சிவியராக கிராக் ஆயிருக்கான். திரும்பி படுத்ததுனால எப்படிப்பா போன் உடையும் அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்தே அவங்க சன்லைட்ல படாததுனால அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய போன்ஸ்ல விட்டமின் டி அப்சர்வ் ஆகவே கிடையாது. இதனால கால்சியம் குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதன் காரணமா உங்களுடைய போன்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கு. திரும்பி படுத்ததுக்கே சுக்குநூறா எலும்பு நொறுங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சன்லைட் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். அதை அவாய்ட் பண்ணோம்னா பிரச்சனைகளும் நிறைய வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.